பாண்டியன் சாப்பிடாம எந்திரிச்சு போறாரு. வடிவேலு சொல்றாரு, அவர் வருத்தத்துல எந்திரிச்சு போயிட்டாருன்னு நினைச்சியாக்கா? சாம்பார் நல்லா இல்லக்கா, அதனாலதான் எந்திரிச்சு போயிட்டாரு சொல்றாரு. நல்லா தானே இருக்கு சாம்பாரு, உங்க அம்மா சமையல நீ அப்படிதான்டா சொல்லுவ. என்னால பொய் சொல்ல முடியாது மாப்பிள்ள, சாம்பார் நல்லாவே இல்ல. நான் திட்டுவாருன்னு காரணத்துக்காண்டிதான் நான் கம்முன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். நான் எப்பயோ எந்திரிச்சு போயிருப்பேன் சொல்றாரு. எங்க அண்ணன் வீட்லயே நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். ராஜியோட வீட்டுல வடிவேலுவ புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கான், அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள லேடிஸ் எல்லாம் கொழுந்தனாருக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சிருக்காது, பாவம் கொழுந்தனாரு அப்படின்னு சொல்றாங்க. வடிவேலு சொல்றாரு, நான் சாப்பிட்டு போக தானே வந்தேன். வடிவேலு சொல்றாரு, வீடே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, ரொம்ப முக்கியமா இப்ப வீட்டு வர்றேன்னு வடிவேலு கிளம்பிடுறாரு. பாண்டியன் வீட்டுக்கு வர்றாரு வடிவேலு. டைனிங் டேபிள் தொடச்ச மாதிரி இருக்கு, இங்கேயும் சாப்பிட முடியல அங்கேயும் சாப்பிட முடியலன்னு குழம்புறாரு. வடிவேலு கிட்ட மீனா கேக்குறாங்க, என்னன்னு அங்க பிரியாணியா, இந்த சிக்கனா மட்டனா? வடிவேலு சொல்றாரு, எல்லாரும் என்ன திட்டுறாங்க, அங்க நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சியான்னு திட்டுறாங்க. அக்கா நீ சமைச்சதே சாப்பிடுறேன்க்கா, எடுத்துட்டு வாக்கா, பசிக்குது. ஜி அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு வடிவேலு கிட்ட கேக்குறாங்க. எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இருக்காங்க, இந்த மாதிரி திருட்டு கல்யாணம் பண்ணா அது கோமதி சொல்றாங்க 2 பிள்ளை பெத்து கொடுத்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. வடிவேலு சொல்றாரு, நீ தான் 2 பிள்ளை பெத்த, அவங்க என்ன சந்தோஷமாவா இருக்காங்க? கோமதி ராஜிய பார்த்து சொல்றாங்க, இவன் சொல்றெல்லாம் நம்பாத, அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க உன்னைய தேடி அப்படின்னு சொல்றாங்க. கதிர் மொட்டை மாடிக்கு படுக்க வரான். அப்ப சரவணனும் வடிவேலுவும் சேர்ந்து அவனை கூட்டிட்டு போய் ரூம்ல தான் நீ படுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுறாங்க. பாண்டியன் பாத்தர் நைட்டு கோமதி கிட்ட சரவணனை பத்தி சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்காரு பாண்டியன். கோமதி பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, நீங்க நினைச்ச மாதிரி சரவணனுக்கு கல்யாணம் நடக்கும், பேசாம தூங்குங்கன்னு சொல்றாங்க. நாளை சந்திக்கலாம். இன்று நடராஜர் அபிஷேகம். திருத்தணி முருகர் கேடயத்தில் புறப்பாடு.